உலக வர்த்தகமே முடங்கி போய் கிடக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் யாருக்கும் தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ரகசிய வேட்டை நடந்திருக்கிறது. ஈரான் ஒரு பக்கம் இந்த கடல் பாதையை முழுவதுமாக மூடிவிட்டதாக சொன்னாலும் கடந்த 3 வாரங்களில் மட்டும் சுமார் 70க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் ஈரானின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு பத்திரமாக வெளியேறியுள்ளன. இது எப்படி சாத்தியம் என்று உலக நாடுகள் தலையை பிடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இதற்கு பின்னால் அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய டார்க் பிளான் இருப்பது இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. உண்மையில் பிப்ரவரி மாதம் தொடங்கிய அமெரிக்க ஈரான் இடையேயான போர் ஏப்ரல் 8 தேதி ஒரு தற்காலிக முடிவுக்கு வந்தது. ஆனால் ஹோர்முஸ் பகுதியில் பதற்றம் மட்டும் குறையவே இல்லை. ஈரான் தனது எல்லை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்ததோடு கட்டணம் கட்டாத அல்லது அனுமதி பெறாத கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் வெளிப்படையாகவே மிரட்டி வந்தது. இதனால் பல 100 கப்பல்கள் அந்த பகுதியை கடக்க முடியாமல் சிக்கி தவித்தன. இந்த இக்கட்டான சூழலில்தான் அமெரிக்க ராணுவம் களத்தில் இறங்கியது. அமெரிக்கா இதற்கு வைத்த பெயர்தான் டார்க் பேசேஜ். ஈரானின் ரேடார்களில் கப்பல்கள் சிக்காமல் இருப்பதற்காக அமெரிக்க ராணுவத்தின் அறிவுறுத்தலின்படி கப்பல்கள் தங்களின் இருப்பிடத்தை காட்டும் டிரான்ஸ்பாண்டர் கருவிகளை மொத்தமாக அணைத்துவிட்டு பயணிக்கின்றன. அதாவது கடலில் ஒரு கப்பல் எங்கே இருக்கிறது என்றே தெரியாத அளவிற்கு ஒரு மர்ம பயணத்தை அவை மேற்கொள்கின்றன. அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் இந்த கப்பல்களுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பை நேரடியாக வழங்கவில்லை என்றாலும் மறைமுகமாக செயற்கைக்கோள் மூலமாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் பாதுகாப்பான பாதையை வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் சமீபத்தில் சுமார் 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை சுமந்து வந்த ஒரு கிரேக்க சூப்பர் டேங்கர் கப்பல் ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் ஹோர்முஸ் பகுதியை ரகசியமாக கடந்து சென்றிருக்கிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கிய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டம் அதிகாரப்பூர்வமாக வாபஸ் பெறப்பட்டாலும் அதன் ஒரு பகுதியாகவே இந்த ரகசிய நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன. இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை காரணம் காட்டி அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை நேற்று அதிரடியாக நிறுத்திவிட்டது. ஒரு இடத்தில் போர் நிறுத்தம் மீறப்பட்டாலும் அது எல்லா இடங்களிலும் மீறப்பட்டதற்கு சமம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை எச்சரித்திருக்கிறது. ஒரு பக்கம் ரகசியமாக தப்பிக்கும் கப்பல்கள், இன்னொரு பக்கம் மீண்டும் வெடிக்க தயாராகும் போர் என ஹோர்முஸ் ஜலசந்தி இப்போது உலக அரசியலின் ஒரு திக் மையப்புள்ளியாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த அதிரடி ஆட்டம் ஈரானை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தூண்டுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Giriaz'ın Super Sunday